அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரான். அண்மை காலமாக இந்த அதிகளவான இளம் வயது மரணங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு சட்டத்திரணை இறந்துன்னு சொல்லி நியூஸ் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் வைரலாக போச்சு. ரொம்ப மனவேதனையாக இருந்தது. ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு காரணமாக. இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் வேலை காரணமாக, இப்படி நிறைய காரணங்கள் பங்கு வகிக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படி இப்படி. அப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ஆனாலும் என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்குது தானே, நாங்கள் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சில உணவு வகைகளை நீங்கள் சேர்த்து கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட பிளட் கொஞ்சம் தின்னாகிறதுக்கு, இந்த குளோட்டல் ஃபோம் ஆகாமல் தின்னாக இருக்கிறதுக்கு ஒரு சில உணவுகளை நீங்கள் டெய்லி உங்களோட உணவில் சேர்த்து கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற உணவு பதார்த்தங்களை உங்களோட டெய்லி அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பிளட் திக்காகிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு தின்னாகும், அதாவது நல்ல ஃப்ளூயிடிட்டியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த க்ளாட் ஃபோம் ஆகிற பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கார்லிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் டெய்லி. ஜிஞ்சர், மற்றது டர்மரிக், மஞ்சள் போட்டு சமைக்கிறது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறபடியால் நல்லா. மற்றது ஃபேட்டி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இல்லை நாங்கள் சல்மன், சார்டின் அதுகள் எடுத்துக்கொள்றது நல்லா. மேலே அந்த ஒமேகா 3 இருக்கிறபடியால் அது உங்களோட வெசல்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா. பெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் அதை மாதிரி எடுத்துக்கொள்கிறது நல்ல. பைனாப்பிள், மற்றது சிட்ரஸ் ஃபுட், வைட்டமின் சி நிறைந்த இது உங்களுக்கு இந்த வெசல்ஸுக்கெல்லாம் நல்ல. வால்நட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது நல்ல. ஸோ அடிக்கடி டெய்லி இந்த டெய்லி அட்லீஸ்ட் உங்களோட உணவு பதார்த்தங்களை நீங்கள் சமைக்கும் பொழுது இந்த கார்லிக், ஜிஞ்சர் எல்லாத்துலேயுமே ஜிஞ்சர் ஒரு அருமையான ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஸோ கவனம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளில் என்ன எடுக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறது முக்கியம். அதுவே உங்களோட உடலில் இருக்கிற உபாதைகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இந்த லிஸ்ட் பண்ண இந்த சாப்பாடுகளோ டெய்லியும் கூட உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பயனுள்ள தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.